திருப்பத்தூர் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் கிருத்திகா தம்பதியர். விக்னேஷ் ஓட்டுநரா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவங்களுக்கு 2 வயது மகன் பூமிஸ் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை பெற்றோர் பார்த்துக்க முடியாது அப்படிங்கறதுனால நான் பகல் டைம்ல அங்க அருகே இருக்கக்கூடிய அங்கன்வாடியில விடுறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இந்த தம்பதியர். அந்த வகையில தொடர்ந்து அந்த குழந்தை அங்கன்வாடியில இருந்து வந்த நிலையில நேற்று அந்த அங்கன்வாடியில ஒரு முகாம் நடந்திருக்கு. தடுப்பூசி போடுவதற்கான முகாம் நடந்திருக்கு. அந்த முகாம்ல அந்த 2 வயது மகன் பூமிஸ்க்கும் ஊசி போட்டிருக்காங்க. தடுப்பூசி போட்ட நிலையில நேற்று இரவு குழந்தை உறங்க வச்சிருக்காங்க பெற்றோர். இன்று காலையில பார்த்தோம்னா அந்த குழந்தை இயலாத நிலையில பதறி போன பெற்றோர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு குழந்தைய உடனடியா எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதித்த மருத்துவர்கள் பார்த்தோம்னா குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த குழந்தையின் உறவினர்கள் செய்வது அறியாம அங்க பதறி போய் மருத்துவமனையில பிரச்சனை செய்திருக்காங்க. காவல்துறையினர் உடனடியா அந்த குழந்தைய வாணியம்பாடி மருத்துவமனையிலிருந்து வேலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனை செய்யறதுக்காக ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த உறவினர்கள் பார்த்தோம்னா வாணியம்பாடியிலிருந்து வேலூர் வரைக்கும் தொடர்ந்து அந்த ஆம்புலன்ஸ் 70 கிலோமீட்டர் தூரம் துரத்தி வந்தபடி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி மறித்திருக்கிறாங்க. ஆம்புலன்ஸை வழிமறித்தது மட்டும் இல்லாம சாலை மறியலிலும் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல போராடினாங்க. தொடர்ந்து போலீசார் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை இறுதியில பார்த்தோம்னா நீங்க குழந்தையின் இறப்புல சந்தேகம் இருக்குன்னு நீங்க சொல்றதுனால பிரேத பரிசோதனை செய்தால் மட்டும்தான் குழந்தையின் இறப்புக்கான காரணம் என்ன தெரிய வரும் அப்படின்னு சொல்லி போலீசார் உறவினர்கள்ட்ட தெரியப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்துதான் தற்போது உறவினர்கள் மறியலை கைவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை அறைக்குள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இறப்புக்கான காரணம் என்ன என்பது நமக்கு பிரேத பரிசோதனை முடிவுல தான் நமக்கு தெரிய வரும்.